இந்த தலைப்பு போடப்பட்டுள்ளது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி ஸஹாபதி, மனிதர்களிலே நான் மிகவும் நேசமாக நெருக்கமாக இருக்க அல்லது அன்பு பாராட்ட, அவர்களோடு உறவு பாராட்ட முதல் தகுதி பெற்றவர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உம்முக, உன் உம்மா, உன் தாய். மனிதர்களே நாம் முதல் உரிமை கொடுத்து யாரோட பேசணும், பழகணும், விதிக்கணும் என்ற உறவில் முதல் உறவு அவர்களோடு தான். அதாவது அவர்களோடு அன்பாகவும் ஆதரவாகவும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் நான் யாரோடு நடக்க வேண்டும் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன் தாயோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள். இரண்டாவது, யாரோடு நான் நல்ல வகையில் நடந்து கொள்ள வேண்டும் அல்லது நான் நெருக்கமாக யாரோடு உறவை நாம் உறவாக இருக்க வேண்டும் என்று கேட்டபோது, சும்மா உம்முக், உண்ட தாய் தான். இந்த உலகத்தில் மூன்றாவது இடம் நான் யாருக்கு கொடுக்க வேண்டும்? முதலாவது இடம் தாய், இரண்டாவது இடம் தாய், மூன்றாவது இடமும் உன் தாய் தான். சரி, அதுக்கு அடுத்த இடம் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூக, உன்னுடைய வாப்பா என்று சொல்லுகிறார்கள். இந்த விடயம் மிக ஆழமாக நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்ததாக இந்த உலக மனிதர்களில் ஒருவன் உறவு பாராட்ட தகுதியான, முதல் உரிமை கொடுக்க வேண்டிய, முதல் மரியாதை செலுத்த வேண்டிய, முதல் அன்பு செலுத்த வேண்டிய, முதல் உபகாரம் செய்ய வேண்டிய, முதலில் கவனிக்க வேண்டியவர் யார், ஒவ்வொரு தனி மனிதரை பொறுத்தவரையும் யார் என்று கேட்டபோதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற முதல் 3 இடங்களையும் தாய்க்கே கொடுத்து விடுகிறார்கள். உன் தாய் தான் முதலாவது இடம், உன் தாய் தான் இரண்டாவது இடம், உன் தாய் தான் மூன்றாவது இடமும், அதற்கு அடுத்துதான் உன்னுடைய தந்தை, அதற்கு அடுத்து மற்றவர்கள் எல்லாம் வருவார்கள். ஏன் இவ்வளவு கண்ணியத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது? ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது? ஏனென்றால் பெண் சுமக்கின்ற பாத்திரம் மிக பெருமதியானது. ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற பொறுப்பும் கடமையும் மிகவும் முக்கியமானது, மிக பாரதூரமானது. ஒரு பெண் தன்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை சுமக்கவில்லை, ஒரு சமூகத்தின் பிரதிநிதியை சுமக்கிறாள், ஒரு சமுதாயத்தின் தலைவனை பிறக்கிறாள், ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு சொத்தை பிறக்கிறாள். ஒரு தாய், அவளுடைய பாத்திரம் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமானதாகும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதர் விடயத்திலும் முதல் மரியாதை கொடுக்க வேண்டிய முதல் 3 இடங்களிலும் தாய்க்கு உன் வாழ்வில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த அடிப்படையில் தாய்மார்கள் மிக மரியாதைக்குரியவர்கள். அந்த மரியாதைக்கு பின்னால் மாபெரும் பொறுப்பும் கடமைப்பாடும் இந்த தாய்மார்களின் தலையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த முதல் மரியாதை என்றால், எங்களுடைய அர்ப்பணிப்புக்கு கிடைக்கின்ற பரிசு அது, எங்களுடைய தியாகத்துக்கு கிடைக்கின்ற பரிசு அது, எம்முடைய கடமைக்கு, அந்த கடமையை சரியாக செய்கின்ற போது கிடைக்கின்ற அல்லாஹ்வுடைய கிஃப்ட் அது. அதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த தலைப்பை நோக்கினால் மிக சிறந்ததாக இருக்கும். ஒரு பிள்ளை வளர்ப்பில் தாயின் பங்களிப்பு என்று வருகின்ற போது, அந்த தாய் என்கின்றவள் எங்கிருந்து உருவாகிறாள்? ஒரு நல்ல மனைவி என்கின்ற இடத்திலிருந்து உருவாகிறாள். ஒவ்வொன்றா பார்த்து போகலாம். நல்ல பிள்ளை உருவாகி, நல்ல மனைவி உருவாகி, நல்ல மனைவி நல்ல தாயாக மாறுவாள். அதனால்தான் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை, ஒரு பிள்ளையை பொறுத்தவரையில் அந்த தாய், அந்த பெற்றோர், ஒரு கணவன்
ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய உரிமை அல்லது ஹக்கு என்னவென்று சொல்லுகின்ற போது சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், அவனுடைய வாழ்வில் நல்ல ஒரு மனைவியை தேர்வு செய்வது அவன் அந்த பிள்ளைக்கு செய்கின்ற, அவனுடைய சந்ததிக்கு செய்கின்ற பெரியதொரு கடமையாகும். முதல் முறைமை கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு விடயமாகும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு நல்ல மனைவிதான் ஒரு நல்ல தாயாக முடியும். எனவே ஒரு ஆண்மகன் தனக்கான ஒரு மனைவியை தேடுகின்ற போது ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். துங்ககுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக சமுதாயத்தினால் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கல ஊர்ற வளமை இதில் என்ன சொல்ற 4 ஒரு காரணத்தை அடிப்படையாக வச்சு தான் திருமணம் முடிப்பாங்க. லிமாலிஹா, அவருடைய சொத்துக்காக வேண்டி, வலி ஹசபிஹா, அவருடைய குடும்ப கௌரவம், நல்ல குடும்பம் என்கின்ற அந்த ஒன்றுக்காக வேண்டி, ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக வேண்டி, ஒலிதீனிஹா, அவருடைய மார்க்கத்திற்காக வேண்டி. இப்படி 4 காரணங்கள் இருக்கும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக, மார்க்க நல்லொழுக்கம் உடையவளை மணந்து வெற்றி கொள், இல்லை என்றால் உன் 2 கரங்களும் மண்ணாகட்டும் என்று சொன்னார்கள். மார்க்கம் உடையவளை நீ பார்த்து முடித்துக்கொள், இல்லை என்றால் உன் 2 கரங்களும் மண்ணாகட்டும், நீ நாசமா பேத்துருவாய், நல்ல அறிக்க மாட்டாய் என்றால் உன் வாழ்வு சிறக்காது. ஒரு நல்ல மனைவியாக அவள் அமையவில்லை என்றால் அவளால் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியாது, ஒரு நல்ல சகோதரியாக இருக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஒரு பிள்ளை வளர்ப்பதற்கு, ஒரு தாயாக ஆவதற்கு முதல் ஒரு நல்ல மனைவியாக ஆக வேண்டிய, அதற்கான சிறந்த தகுதியை பெற வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. அங்கிருந்து தான் தாய் உருவாகிறாள், அங்கிருந்து தான் அவருடைய பொறுப்புகள் சரியாக அமைய வேண்டும். இந்த அடிப்படையில் இந்த நல்ல மனைவி உருவாவதற்கும் ஒரு நல்ல தாய் தேவைப்படுகிறாள். ஒரு நல்ல மனைவி உருவாவதற்கும், அவள் மனைவியாக ஆகுவதற்கு முதல் ஒரு பிள்ளைக்கு மகளாக இருக்கிறாள். அந்த மகளை உருவாக்குகின்றவளும் ஒரு தாய். கோழியிலிருந்து முட்டை வந்தியா, முட்டையிலிருந்து கோழி வந்தியாங்கிற கேட்கிற மாதிரி கேள்விதான் இது. தாய், தாயிலிருந்து மகள், மகளிலிருந்து தாய், தாயிலிருந்து பிள்ளைகள் என்கின்ற கேள்வி எல்லாம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் இந்த தாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம்? பெற்றோர்களை பொறுத்தவரையில் ஒரு பிள்ளைகளுடைய விடயத்தில் அவர்கள் பாரிய தாக்கம் செலுத்தும் ஆளுமை கொண்டவர்கள். யாரும் செலுத்த முடியாத ஒரு தாக்கத்தை பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் விடயத்திலே செலுத்துவார்கள். யாராலும் செய்ய முடியாத விடயங்களை பெற்றோர்களுடைய பிள்ளைகளில் செய்ய முடியும். யாருக்கும் கட்டுப்படாத பிள்ளை ஒரு கட்டத்தில் பெற்றோருக்கு மட்டுமே கட்டுப்படுவான் என்கின்ற நிலைமையும் அதிகாரமும் மார்க்க ரீதியாக உரிமையும் கடமையும் அந்த பெற்றோருக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, எந்த ஒரு பிள்ளையும் பிறக்குகின்ற போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற, நல்லவற்றை ஏற்றுக்கொள்கின்ற இயல்போடுதான் பிறக்கின்றன. அவருடைய பெற்றோர்கள் யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவருடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாகவோ நசாராணிகளாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றுகிறார்கள். இந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது? ஒரு தாய், அவள் நல்ல தாயாக இருந்தால், நல்ல கொள்கையுடையவளாக இருந்தால், அவளால் நல்ல பிள்ளை உருவாக்கப்படும், நல்ல குழந்தை உருவாக்கப்படும். நல்ல குழந்தை என்பது ஒரு நல்ல சமுதாயத்தின் பிரஜையாக இருப்பான். நல்ல சமூகத்தின் பாத்திரம் எடுத்து அந்த சமூகத்திற்காக உழைக்கக்கூடியவளாக இருப்பான். எனவே ஒரு பிள்ளையின் உருவாக்கத்தில் பெற்றோரின் பங்களிப்பு மிக பிரதானமானதாகும். அதிலேயும் தாய் தந்தை என்று வருகின்ற போது, தாய் தந்தைகளில் தாய்தான் ஒரு பிள்ளை வளர்ப்பில் கூடுதலாக தாக்கம் செலுத்தக்கூடியவள். ஒரு பிள்ளையினுடைய வாழ்வில்
கூடுதலான எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடியவள் தாய் தான். தொப்புள் கொடி உறவு இது கணவனுக்கும் வாப்பாக்கும் பிள்ளைக்கும் அந்த தொப்புள் கொடி உறவு கிடையாது. தாய்க்கும் பிள்ளைக்கும் தான் தொப்புள் கொடி உறவு. பாலூட்டும் உறவு வாப்பா தான், ஆனால் பாலூட்டும் உறவு தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் தான் உள்ளது. உளவியலை சொல்கிறார்கள் ஸ்கின் டு ஸ்கின், தோளோடு தோல் சேர்த்து வைத்திருக்கின்ற போது, தோல் இல்ல, தோளோடு தோல் சேர்த்து வைத்திருக்கின்ற போது அந்த தோளோடு தோல் சேர்ந்திருப்பவர்களால் ஏற்படுகின்ற உறவு மாற்றம் என்பது பெரியதாகும். இப்படி தோளோடு தோல் சேர்த்து அதிக நேரம் ஒரு பிள்ளையை வைத்திருக்கிற பாக்கியம் தாய்க்குத்தான் இருக்கிறது. அப்படி தாயோடு அந்த உடலோடு ஒட்டி இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோரில் இருந்து பல விடயங்களை அப்படி தண்ணியில அப்படி போட்டு ஒரு ஸ்பஞ்சை வச்சால் எப்படி அந்த ஸ்பஞ்சு தண்ணி எல்லாம் உறிஞ்சி இழுக்குமோ அது போன்று வளர்ச்சி இருக்கிற ஆக்கள் இருந்து தான் அந்த பிள்ளைகள் முதலில் மெசேஜை, வாழ்க்கையை, பேச்சை, நடைமுறையை பெற்றுக் கொள்கின்றன. அப்படி பெற்றுக்கொள்கின்ற போது ஒரு பிள்ளை கூடுதலாக இருப்பது அவருடைய தாயோடு, அவனுடைய தாயோடு. எனவே அந்த தாய் எப்படி இருக்கிறாளோ அவள் நல்ல தாயாக இருந்தால் ஒரு நல்ல குழந்தை உருவாகும். அவள் ஒழுங்குமுறையாக பேசக்கூடிய தாயாக இருந்தால் அந்த குழந்தை ஒழுக்கமாக பேசும். ஒழுக்கமாக நடக்கும் தாயாக இருந்தால் அந்த குழந்தை ஒழுக்கமாக நடக்கும். மார்க்கமாக அந்த தாயாக இருந்தால் அந்த குழந்தை மார்க்கமாக நடக்கும். ஒரு ஸ்பஞ்ச் ஒரு தண்ணியிலே போடுகின்ற போது எப்படி அதையெல்லாம் அப்படி உறிஞ்சி இழுத்தெடுக்குமோ அதே போன்று ஒரு குழந்தை தன் தாயிடத்தில் இருந்துதான் கூடுதலான விடயங்களை எடுக்கின்றன. தந்தையிடத்திலிருந்து பிள்ளைகள் எடுக்குதான். கூடுதலாக ஊட்ட இருக்கிறார்கள் மத்தாக்களோட ஒப்பிடங்களை தாயும் தந்தையும் தான் இருப்பார்கள். பிள்ளைகள் முதல் பழக்கத்தை வீட்டிலிருந்து தான் பெறுகிறார்கள். அதிலும் முதல் பழக்கத்தை தாயில் இருந்து தான் பெறுகிறார்கள். அதனால் தான் சொன்னார்கள் நம்முடைய மூதறிஞர்கள், மூதோர்கள், நூலை போல சேல தாயை போல புள்ள நூல். நூலை போல சேல தாயை போல புள்ள. பிள்ளையில இருக்கிற குணத்தை பார்த்தா தாயில குணத்தை வழங்கலாம்னு சொல்லுவாங்க. பிள்ளையில குலத்தை பார்த்தால் பெரும்பாலான குலத்தை தாயின் சாயலிலும், தாயின் சாயல் என்றால் அந்த குண நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் என்று சொல்வார்கள். விதிவிலக்கான பிள்ளைகள் இருக்கும். வாப்பா உம்மா மோசம் நல்ல பிள்ளைகள் இருக்கும். நல்ல உம்மா வாப்பாண்டாலும் மோசமான பிள்ளைகளும் அது விதி விலக்கு அல்லாஹு தஆலா அமைக்கின்ற விடயம். எனவே இப்படி பெண்களை, அதாவது பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பில் பெற்றோரின் பங்களிப்பு முக்கியமானது. அந்த பெற்றோர்களிலும் அதிமுக்கியமான பங்களிப்பும் பொறுப்பும் தாய்மாருக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் எல்லோரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இஸ்லாம் நமக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறது, நம்மால் என்ன சாதிக்க முடியும். அரபு கவிஞர் ஒருவர் ஹாஃபிஸ் இப்ராஹிம் அவர்கள் சொல்வார்கள், அலும்மு மதரசத்துன் இன் அதத்தஹா அதத்த ஷஅபன் தய்யிபல் ஆராகி. ஒரு நல்ல தாய், ஒரு தாய் ஒரு மதரசா போன்றவள். ஒரு தாய் அலும்மு மதரசா, ஒரு தாய் ஒரு ஸ்கூல் மாதிரி, ஒரு மதரசா மாதிரி. இன் அதத்த ஷஅபன் தய்யிபல் ஆராகி. ஒரு நல்ல தாயை அறிவோடும் மார்க்கத்தோடும் நல்ல குணத்தோடும் ஒரு தாய் உருவாக்கப்பட்டால் அந்த தாய் மூலமாக நல்ல சமுதாயமும் பண்பாட்டு மதிப்புகளும் உருவாகும் என்று அவர் சொல்கிறார். ஒரு நல்ல தாயாக உருவாக்கினால் அந்த தாயின் மூலமாக நல்ல சமுதாயம் உருவாகும். ஏன் அவள் தாயாக போகிறாள்? அவள் மூலம் கருவாகின்ற பிள்ளைகள், அவள் மூலம் உருவாகின்ற பிள்ளைகள் சமுதாயத்தின் பெருமதிமிக்க பிள்ளைகளாக வரும். எனவே நல்லொழுக்கம் இந்த பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுகின்ற போது சமுதாயம் நல்லொழுக்கம் உள்ள சமுதாயமாக மாறும். எனவே ஒரு தாய் ஒரு முதல் பாடசாலை ஒரு பிள்ளைகள் விடயத்தில் அவள்தான் முதல் ஆசான். அதனால் தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் உம்மு உஸ்தாதுல் அஸாத்திதத்தில் ஊலா. ஒரு தாய் ஆசிரியர்களுக்கெல்லாம் முதல் ஆசிரியை. ஒரு பிள்ளையுடைய விஷயத்தில் முதல் ஆசிரியை யார்? படிச்ச உம்மாவா இருக்கட்டும், படியாத உம்மா இருக்கட்டும், எந்த உம்மாவா இருந்தாலும் அந்த உம்மா தான் ஒரு பிள்ளைக்கு முதல் டீச்சர்.
உம்மா பேசி கொடுப்பா, உம்மா கதைக்க கொடுப்பா, உம்மா ஆக்கள் அடையாளம் காட்டி கொடுப்பா, உம்மா இப்படி நடக்கணும்னு சொல்லுவா, அல்லது உம்மா நடக்கிறத பார்த்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கும் அந்த பார்த்து உள் விடயத்தை உள்வாங்குகின்ற பவர். நாம பேசுகின்றதை எல்லாம் நாம் ஒரு பக்கத்தில் பிள்ளைகள் விளையாடி கொண்டே இருக்குமானா நம்முடைய பேசுகின்ற விடயங்கள் எல்லாம் கேட்டு ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொள்கின்ற தன்மையை இயல்பாக அல்லாஹு தஆலா இந்த பச்சிளம் பாலகர்களுக்கும் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முதல் ஆசிரியை இதை நாம முதல்ல விளங்கணும். ஒரு தாய் இதனை புரிந்து கொள்ளாவிட்டால் வீட்டில் நல்ல பிள்ளைகள் உருவாகாத சகோதரிகளை, விதிவிலக்காக சில பிள்ளைகளை தவிர. ஒரு தாய்க்கு பாரிய பங்களிப்பு இருக்கிறது. நீங்கள் இந்த வீட்டில் உங்கள் வீடுகளில் நல்ல பிள்ளைகள் உருவாகவிட்டால் ஊரில் நல்ல பிள்ளைகள் இருக்காது. ஊரில் நல்ல பிள்ளைகள் இல்லாவிட்டால் சமுதாயத்திற்கு நல்ல தலைவர்கள் கிடைக்காது. சமுதாயத்திற்கு நல்ல தலைவர்கள் இல்லை என்றால் அந்த சமூகம் உருப்படாது. நம்ம சும்மா சாதாரணமான நினைச்சிட்டோம். ஒரு பிள்ளை வளர்ப்புங்கிறது சர்வசாதாரணமான இந்த உலகத்திற்கும் நல்லது செய்யக்கூடிய, மறுமைக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்லவர்களை உருவாக்கும் பாரிய பொறுப்பு தாய்மாரின் தலைகளிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. சும்மா இது ஒரு அலட்சியமாக பெத்தவன் பிள்ளை வளர்ந்துட்டு போகும் என்று யோசித்து பிள்ளை வளர்க்க இயலாது. பார்த்து பார்த்து வளர்க்கணும். அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லக்கூடிய வகையிலே வளர்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி. எல்லோரும் பொறுப்புதாரிகள், அவருடைய பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆளா பத்தி சொல்லிட்டு வராங்க. அதுல ஒன்று வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லிஹி வ ஹுவ மஸ்ஊலுன். ஒரு ஆண் அவருடைய வீட்டின் பொறுப்புதாரி, அவருடைய வீடு பற்றி அவன் கேட்கப்படுவான். வல் மர்அத்து, ஒரு பெண், ஒரு மனைவி, ஒரு தாய், ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா, அவருடைய கணவனின் வீட்டின் பொறுப்புதாரி. வவலதிஹி, அவருடைய பிள்ளைகளின் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலா, அவள் அது பற்றி கேட்கப்படுவாள். கணவனுக்கு வீட்டுக்கு ஹோம் மினிஸ்டர் அவதான், வீட்டினுடைய பொறுப்புதாரி அவதான், பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி அவதான். உங்களுடைய பொறுப்பில் தரப்பட்ட குழந்தைகளை எப்படி நீங்கள் வளர்த்தீர்கள் என்று உங்களுடைய பொறுப்பு பற்றி நீங்கள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது சர்வசாதாரணமான ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிள்ளை வளர்ப்பில் ஒவ்வொரு பெற்றோரும் மிக அக்கறையாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளை வளர்ப்பை பற்றி நாம ஒரு நல்ல குழந்தையை உருவாக்குவதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய சில அடிப்படைகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நான் நல்ல பிள்ளையை வளர்க்கிற ஒரு தாயாக மாறுவது? முதல்ல விளங்கணும், இந்த பொறுப்புணர்ச்சியை விளங்கணும். அல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த காசி அமானிதம் என்று சொல்ற மாதிரி நம்மகிட்ட ஒரு ஆள் காசு ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லது ஒரு பொருளை அமானிதமாக தந்திருக்கிறார் என்றால், அந்த அமானிதத்தை பாதுகாக்கணும் நமக்கு பொறுப்பு இருக்குதானே, ஒரு கடமை இருக்குதானே. அந்த மாதிரி நம்மளோட புள்ள நமக்கிட்ட தந்தப்பட்ட அமானிதம் யார் தந்திருக்கான்? அல்லாஹ்வும் நம்மிடத்தை தந்திருக்கான், கணவனும் நம்மிடத்தில் தந்திருக்கிறான். இந்த அமானிதத்துக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே என்கின்ற அந்த இஹ்லாஸ் முதலாவது ஒரு தாக்கிட்ட வரணும். இந்த புள்ள அல்லாஹ்வுக்காக, இது அல்லாஹ் தந்த புள்ள. இந்த எத்தனை புள்ளை எல்லாமே எத்தனை பேர் அலைஞ்சி திட்டாங்க. டாக்டர் அங்க இங்க வெளிநாடு அங்க இங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. இது எனக்கு தந்த ஒரு நிஅமத் அல்லாஹ் தஆலா. இது எனக்கு தந்த ஒரு அருள். இந்த அருள் பாக்கியம் இல்லாமல் பொருள் எல்லாம் கொட்டியும் கிடைக்கலையே என்று அலைமோதி திரிகின்றவர்களுக்கு மத்தியில் எனக்கு தந்திரிக்கானே, இதை நல்லா பார்க்கணும் இல்லவா நான் என்று யோசிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே பிள்ளை வளர்ப்பு என்பது இது ஒரு மார்க்க கடமை என்பதை நாம் உணர்ந்து விட வேண்டும். பிள்ளை வளர்ப்பு என்பது இது ஒரு மார்க்க கடமை. இது எல்லாரும் பெற்றான் எல்லாரும் வளர்க்கான்னு நினைப்பில் வளர்க்கப்படாது. அப்படித்தான் நம்முடைய ஊர்ல நிறைய பேர் பிள்ளை வளர்க்கும். இது ஒரு மார்க்க கடமை. அல்லாஹ் கேட்பான், பதில் சொல்லணும்னு வளர்க்கணும். மார்க்க கடமை என்று வளர்க்கல, ஒரு பிள்ளைய வளர்க்கல மார்க்க சொல்ற மாதிரி தான் வளர்க்கணும். எதை கொடுக்கணும், எதை கொடுக்கப்படாது, எதை பிள்ளை படிக்கணும், எதை படிக்க கூடாது, ஒரு பிள்ளை எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவின் கண்ணோட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கின்ற பொறுப்பு ஒரு தாய்க்கு இருக்கிறது.
ஊட்ட வளர்க்காம மாஸ்டர் படிச்சு கொடுக்கல அப்படி ஸ்கூல்ல போய் சண்டை ஓடி சரி வருமா? நமக்கு அக்கறை இல்லை என்ற நிலையிலே நாம் இருந்து விட்டு அதை பொறுப்பு இருக்கு வேற. ஆனா வீட்டில் இருக்கிற ஆளுக்கு நம்மள்ட்ட அதை பொறுப்பு இருக்கலவா? எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கும் தாயிடம் முதலாவது இருக்க வேண்டிய பொறுப்பு பண்பு, இஹ்லாஸ். நம்ம அர்ப்பணிக்கிற தன்மை வரணும் என்றால், நம்ம அர்ப்பணிக்கின்றதற்கு அல்லாஹ்விடத்தில் அருள் கிடைக்க வேண்டும் என்றால், நாம நல்ல குழந்தை ஒன்று உருவாக்குவதற்கான ஆக்கபூர்வமான ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றிருந்தால், அந்த பங்களிப்பு செய்வதற்கு முதலில் நினைக்கிட்ட வரணும் அல்லாஹ் தந்த அருள், இது அல்லாஹ் சொல்ற மாதிரி வளர்க்கணும், அல்லாஹ்விடத்தில பதில் சொல்லணும் என்று அல்லாஹ்வுக்காக பிள்ளைகள் வளர்க்கின்ற பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவது, ஒரு பிள்ளைகளுக்கு நாம் தான் முதல் ஆசிரியை என்று நாம் சொன்னோம். ஒரு ஆசிரியை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆசிரியை, ஒரு போதகர், அவர் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அல் குதுவா அல் ஹசனா, நல்ல முன்மாதிரி உள்ளவராக இருக்க வேண்டும். என்ற பிள்ளை பிழையான வார்த்தைகள் பேசுது என்றால் அதை எங்கிருந்து படிச்சிச்சு? முதலாவது வீட்டை வாப்பாட்ட இருந்தோ அல்லது உம்மாட்ட தான் படிக்கும். எனவே வீட்டில் நாம் ஒரு பிள்ளை வழக்கம், நாம் ஒரு ஆசிரியை, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் படித்து கொடுக்கின்ற ஒரு ஆசிரியை என்ற வகையில் என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மரியாதையான வார்த்தையாக இருக்க வேண்டும், நாகரிகமான வார்த்தையாக இருக்க வேண்டும், மார்க்க வரம்புகளை மீறாத வார்த்தையாக இருக்க வேண்டும். என் நடத்தைகள், ஒரு தாயுடைய நடத்தைகள், ஒரு தாயுடைய பேச்சு, ஒரு தாய் பார்க்கின்ற பார்வைகள், அவர் பார்க்கிற பார்வைகள், ஊட்டநாமை கண்ணால பார்க்கிற பார்வைகள், என் போனாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எந்த கெட்ட விடயங்களை என் பிள்ளைகள் பார்க்க கூடாது என்று நாம் ஆசைப்படுவோமோ, எந்த பிழைகளை நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று விரும்புவோமோ அந்த பிழைகளில் நாம் இருக்கக்கூடாது. இதுதான் முதல் படிச்சு கொடுக்கிற தெரிகிற பழக்கம். நாம வாயால சொல்லிட்டு ஓதுரா ஓதுரா படிடா படிடான்னு சொல்லிட்டு நாம படமும் நாம நாடகமும் பார்த்திருந்தாலும் அந்த பிள்ளை படிக்காத சகோதரர்களே. நீங்க சொல்ற பயத்துக்கு சில பிள்ளைகள் குந்திட்டு புத்தகத்தை வச்சிருக்கிறான், ஆனா அவனோட கண்ணும் மனமும் புல்லா நீங்க எவ்வளத்தை நிற்கிறீங்களோ, உங்களுடைய கண் எவ்வளத்தை நிற்கிறதோ, உங்களுடைய மனம் எவ்வளத்தை நிற்கிறோ அவ்வளத்தான் அந்த பிள்ளைகள மனம் இருக்கும். மாலை நேரமானால் குர்ஆன் ஓதி தொழுது குர்ஆன் ஓதி மார்க்கத்தோடு இருக்கின்ற ஒரு பிள்ளைகள், ஒரு பெற்றோர்களாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு இயல்பாகவே அந்த பழக்கம் மகரிபானா ஓதணும் என்ற உணர்வு வரும், தொழணும் எண்ணம் வரும், பள்ளிக்கு போகணும் எண்ணம் வரும். ஊட்ட வாப்பா பள்ளிக்கு 5 நேரம் போறா இருந்தால் போற வகையில பிள்ளைய பிடிச்சி போனால் தாயும் பிடிச்சி கொடுத்துட்டால், இல்லை நீங்கள் அவனை அனுப்பாங்க, இப்போ தொழ போகிறதுலாம் நேரம் இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம், டியூஷனுக்கு போகணும். பிள்ளை இப்போ தொழ போகிற போல முதல் டியூஷனுக்கு போகும். நம்மளோட உலகம், நம்முடைய சிந்தனை முழுக்க உலகம் தான். மார்க்கம் 2வது, ஒழுக்கம் 2வது என்கின்ற நிலையில் இருக்கிறது. எனவே முதலாவது இருக்க வேண்டிய விடயம் ஒரு நல்ல முன்மாதிரியான தாயாக நாம் இருக்க வேண்டும். அந்த முன்மாதிரி என்பது மார்க்கத்தை கடைபிடித்து அதன் வழியிலே நடக்கின்ற ஒரு தாயாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு பிள்ளைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அறிவுகள்ல முதலாவது கொடுக்க வேண்டிய அறிவு அல்லாஹ்வை பற்றிய பயம்தான். அல்லாஹ்வை பற்றிய பயத்தை தான் அந்த பிள்ளைக்கு முதல் கொடுக்கணும். இந்த டீச்சிங் மெத்தடாலஜி, கற்பித்தல் முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசான், நல்ல ஒரு ஆசிரியர். அவர் ஒரு சமூக உருவாக்கத்திலேயும் குடும்ப உருவாக்கத்திலேயும் நபிமாருடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது நபி அவர்கள் உட்பட மற்ற நபிமார்களும் முதல்ல பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிச்சிருக்காங்க. அதிலையும் அல்லாஹ்வை பற்றி கூடுதலாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளையும் பற்றி அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்கின்ற போது கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியும் போதித்து பிள்ளைகளை வளர்க்க தொடங்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வான். அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ்வின் மீது தவக்குலோடு இருப்பான். அல்லாஹ்வை பயந்து உங்களையும் கண்ணியமாக பார்ப்பான். அல்லாஹ் பயமில்லாம கொடுக்கிற பிள்ளைய, பயமில்லாம காசி பேய்களாக பிள்ளைகளை சில பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. அவன் காசி உழைக்கக்கூடிய இடம் வந்தால் பிள்ளைகளை பெற்றோர்களை ஏறெடுத்தும் பார்க்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு காலால் வெட்டி உதைக்கிற பிள்ளைகள் இருக்கு, மிக கேவலமாக பேசுகின்ற பிள்ளைகள் இருக்கு. சி என்று கூட உன் பெற்றோர்களை பார்த்து சொல்லாதே என்ற குர்ஆன் வசனம் தெளிவாக இருக்க, அதை தாண்டி மிக கேவலமாக அருவருப்பான வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகள் பெற்றோர்களை தூற்றுகின்றவர்களாகவும்
கால்களால் எட்டி உதைக்கின்றவர்களாகவும், பெற்றோருடைய சொத்து சுகங்களுக்காக அவர்களோடு சண்டை முடித்து மண்டை உடைக்கின்ற அளவுக்கு போகின்றவர்களாகவும் பெற்றோர்களையோடு பிள்ளைகள் இழந்து கொண்ட சூழ்நிலை உருவாகிறது என்றால், நாம் அவர்களை வளர்க்கின்ற போது அவர்களுக்கான மார்க்கத்தை முதலில் ஊட்டி அதற்கு பின்னால் இந்த உலகத்தை ஊட்டி இருந்தால் அவர்கள் மார்க்கத்தை படித்த அந்த அடிப்படையில் உலகத்தில் அவர்கள் ஒருபோதும் வரம்பு மீறாமல் தங்களை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்க பார்ப்போம், நம்மகிட்ட அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் இந்த குர்ஆன் மதரசாங்கிறது முதல்ல ஒரு காலத்தில் நமக்கு குர்ஆன் மதரசாவுக்கு போகாட்டி அடிபட்டிருக்கும். நம்முடைய பெற்றோர்கள் குர்ஆன் மதரசாவுக்கு தம் முதல் உரிமை, அதுக்கப்புறம் மற்ற படிப்போம். இன்னைக்கு குர்ஆன் மதரசாங்கிறதும் பிள்ளைகளை குர்ஆன் ஓத பழக்குவது என்பதும், குர்ஆன் மதரசாவுக்கு போகின்ற பிள்ளைகள் அங்கே வெறுமனே குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை, பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவன் இருக்க வேண்டிய மகிமை, தொழுக வேண்டிய முறையை, ஒழுக்கம், இன்னும் பல அடிப்படைகளை பெற்றுக் கொள்கிறான். அந்த வாய்ப்பு இன்றைக்கு இல்லாமல் ஆக்கி போட்டோம். அதிலையும் உம்மா மாதிரி தான் இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சை ஒன்று வந்ததுக்கு பின்னால ஸ்காலர்ஷிப் என்கின்ற அந்த நோய் தலையில அடிச்சு பிள்ளைகள் வளர்ப்பதில் பாரிய தவறு விட்டு கொண்டு இருக்கிறோம். மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, பள்ளிக்கு முக்கியத்துவம் இல்லை. அந்த பிள்ளை வளர்கின்ற போதே அந்த பிள்ளையுடைய வளர்கின்ற அந்த அந்த இளம் பராயத்தில் முதலாம் வகுப்பிலிருந்தே டியூஷன், முதலாம் வகுப்பிலிருந்தே மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி அந்த பிள்ளைல பற்றா நீ பெருமையாக அந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையால ஆன பையன் என்ன பேரண்ட்ஸுகளுக்கு இடையிலான போட்டி, இந்த புள்ள பாஸ் பண்ணினுங்கிற அந்த பெருமையை தவிர அதில் பெரும்பாலானவர்கள் பயனடைந்தது கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தால் அவருக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணு கிடைக்க மாட்டாது, ஒன்றும் கிடைக்க மாட்டாது. எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கின்ற விடயத்தில் நாம் முன்மாதிரிகளாக இருந்த அந்த பிள்ளைகளுக்கு எதை முதலில் கொடுக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். மார்க்கத்தை ஒதுக்கிவிட்டு இந்த உலகத்தை அடைகின்ற கல்வியை நீ ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணு, டாக்டரா படி, நல்லா உழைக்கலாம், நல்லா இருக்கலாம் என்று சொல்லி சொல்லி பண பேய்களாக அவர்களுக்கு படத்தின் மீது ஆசையை மட்டும் ஊட்டி வளர்த்தால் நாளைக்கு அந்த பிள்ளை உங்களுக்கு உதவ மாட்டார்கள். மறுமையில் அவனுக்கும் அவன் பயனற்றவனாக கைசேதமடையக்கூடியவனாக மாறி போயிடுவான். உங்களோட புள்ள நல்லா இருக்கணும் தான் நமக்கு ஆசை. நம்மளோட ஆசையில் அவன் என்ற புள்ள நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறது என்றால் தற்காலிகமா நல்லா இருக்கணுமா, நிரந்தரமா நல்லா இருக்கணுமா? இந்த புள்ள நிரந்தரமா நல்லா இருக்கணும். இந்த உலகம் தற்காலிகமா நிரந்தரமான உலகமா? இது தற்காலிகமான உலகம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ற புள்ள மௌத்தா பெற்றிருவான். ஆனால் நிரந்தரமாக வாழும் உலகத்தில் அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு நிரந்தர மகிழ்ச்சியை தன் பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு செய்கின்றவள் தான் உண்மையான தாய், உண்மையான தந்தை. அது மார்க்கத்தின் மூலம் மட்டும்தான் சாத்தியம். எனவே பிள்ளை வளர்க்கின்ற விடயத்தில் முதலில் அவர்களுக்கு மார்க்க அறிவை ஊட்ட பாருங்கள், அதற்கு பின்னால் மற்ற அறிவை அதனோடு சேர்த்து ஊட்ட பாருங்கள். அந்த பிள்ளை மார்க்கத்தையும் நல்லா படிப்பான், உலகத்தையும் நல்லா படிப்பான். நீங்க உலகத்தை கொடுத்தால் உலகம் மட்டும்தான் மிஞ்சும், கடைசியில மார்க்கமும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போகுது. ஏன்னா உலகத்தை படிக்கிறார்கள், அல்லாஹ்வோட உதவி இல்லாட்டி வர உலகம் சில டைம்ல கிடைக்க மாட்டாது, மறுமையும் இல்லாமல் கிடைக்க போகுது. இதை விஷயம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் வளர்க்கின்ற விடயத்திலே தாய்மார்கள் எப்போதுமே ஒரு நல்ல டீச்சர் என்றால் அந்த டீச்சருக்கான நல்ல பண்புகள் சிலதை நாம பழங்கி வச்சுக்கணும். நல்ல ஹிக்மத்தாக பிள்ளையோட நல்ல நுணுக நல்ல சிறப்பாக பிள்ளைகளோட பேசுறது. அந்த பிள்ளை வளர்க்குற நிறைய பேர் பிள்ளைகளுக்குள்ள இந்த குரோதங்களை ஊட்டி வளர்க்கறது, பிள்ளைகளுக்குள்ள போட்டி பொறாமை உருவாக்குறது. ஒன்றை மார்க்ஸ் எத்தின பிள்ளைகிட்ட கேட்டு போட்டு மற்ற பிள்ளையோட மார்க்ஸையும் கேட்குற, நீ ஏன் அவனோட குறை எடுத்தாயின்னு, நீ ஏன்டா குறை எடுத்தான்னு கேட்குறதும் இல்லை, நீ ஏன் அவனோட குறை எடுத்தா என்றுதான் நம்ம பிள்ளைல நிறைய பேர் இருக்கிறது. ஒப்போட்டு பார்த்து பார்த்து ஒரு விரக்தியை உண்டாக்கி வளர்க்கறது. இப்படி நிறைய விடயங்களுக்கு அந்த லொஜிக்கலாக ஒரு டிப்ளோமேட்டிக்கலாக மிகவும் நுணுக்கமாக இந்த பிள்ளைகளை வளர்க்குகின்ற போது ஒரு அன்பாக பண்பாக அதே நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்கின்ற விதமாக இதமாக பேசி வளர்க்கின்ற விடயத்தில் சில குறிப்பிட்ட பெற்றோர்கள் தான் இருக்கிறார்கள். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பயங்காட்டுறார்கள், தான் வாப்பா வரட்டும் சொல்லிக் கொடுப்போம், அதை இப்படி செஞ்சால் அடிப்போம், அப்படி செய்தால் அடிப்போம் என்று அந்த பிள்ளைகளை பயங்காட்டி வளர்க்கின்ற, அன்பு காட்டி அரவணைத்து அந்த அன்புக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளைகளாக மூவாவை கோபிச்சிக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். ஒரு நல்ல தாயாக ஒரு நல்ல அன்பு, எப்போதுமே பிள்ளைகளோடு ஃப்ரெண்ட்லியாக அன்பாக பழக வேண்டும்.
போலீஸ்காரன் மாதிரி, அதாவது ஒரு சட்டத்துக்கு பேசுகிற ஆள் மாதிரி, கடமையான ஒரு உத்தியோகத்தர் மாதிரி இல்லை. இதை முதல் விளங்கணும். பிள்ளை வளர்க்குறதுல நிறைய பேர் இந்த தவறை நாம் விழுகிறோம். பிள்ளைகள் நாம் சொல்லால் கேட்கும் என்கின்ற அளவுக்கு நன்மீது மதிப்பும் மரியாதையும் வர என்ற அடிப்படையில் பழக்கணும். அது எப்படி வரும் என்றால், அந்த பிள்ளைகள் விடயத்தில் நான் எப்போதும் அக்கறை உடையவன் என்பதை அவர்கள் புரிந்து, நீங்கள் அக்கறை உடையால் தான் பிள்ளைக்கு உடுப்பெல்லாம் கழுவி கொடுப்பீர்கள், எல்லாம் செய்கள். ஆனால் அவனுடைய அன்பும் பண்பாக பேசுகின்ற விடயத்தில் அவன் மீது வெறுப்பை சம்பாதித்திருப்பார்கள் சில பெற்றோர்கள். குறிப்பாக தாய்மார்கள் அந்த விடயத்தில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். கண்டிக்கிற இடத்துல கண்டிச்சுட்டு அடுத்த நிமிஷம் மன ஏன் தான் அவனுக்கு அடிச்சேனுங்கிறத புரிய வச்சு அவனை அரவணைக்கின்ற ஒரு அன்பு தாயாக இருக்க வேண்டும். நுணுக்கமாக அவர்களோடு நாங்கள் பழக வேண்டும். அவர்களுக்கு நாம் அன்பால் சாதிக்கிறது ஒன்றிக்கு, கம்பால சாதிக்கிறது ஒன்றிக்கு. நீங்கள் ஒரு பிள்ளைக்கு கம்பால் அடித்து ஒரு விஷயத்தை சொல்லி 50 வீதம் கேட்பான் என்றால், நீங்கள் அன்பால் அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஒழுங்குபடுத்த நினைச்சால் அவன் 75 வீதம் கேட்பான். அந்த அன்புக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இந்த விடயங்களை ஊட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய தாய். எனவே நாமளும் கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் வாசிக்கணும், சில விடயங்களை விளங்கணும், மார்க்கங்களை விளங்கணும். அதுகளை அவர்களுக்கு மார்க்கமும் ஏனைய விடயங்களையும் பார்க்கணும். நமக்கு இயலாத ஒன்றுமல்ல. நிறைய விஷயங்களை கூடி குதிந்து வேற மற்ற தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் பேசுகிறோம். இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலும் இந்த உலக விவகாரங்கள் இந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ந்ததற்கு தேவையான விடயங்களை தேடிக்கொள்வதிலும் நாம் மிகவும் அவதானமாகவும் நிதானமாகவும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. என்னால் பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு கடமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பிள்ளைகள் வளர்க்கின்ற விடயத்தில் ஒரு நல்ல பங்களிப்பு செய்யக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் சமனா பராமரிக்கிற ஒழுக்கமாக பேணுகின்ற அந்த விடயத்தில் இந்த சமநிலை போனாட்டியும் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்துக்க மாட்டீர்கள், செல்லு கேட்க மாட்டாங்க. தாய் என்பவர்களுக்கு தன் பிள்ளைகள் எல்லாம் தன் கண்ணு மாதிரி தான், பாப்பமாருக்கு அப்படித்தான். எனவே இரு கண்களில் ஒரு கண்ணை நாம் ஏறெடுத்து மற்ற கண்ணை ஏறெடுத்து பார்க்காமலும் இருப்பமாக இருந்தால் உண்மையிலே இது உண்மையான ஒரு ஆள் அறிக்க முடியாது. 2 கண்ணும் நமக்கு முக்கியம்தான். அதுவும் ஒரு பிள்ளைகள் விடயத்தில் பாகுபாடு நடக்கிற சில பெற்றோர்கள் அப்படி நினைப்பாங்க. ஒரு பிள்ளையில இறக்கம் கூட, பிள்ளையில இறக்கம் கூட இருக்கும், சண்டையில கரைச்சி பிள்ளையில இறக்க முடியாது இருக்கும், அல்ல நல்லா படிக்கிற பிள்ளையில இறக்க முடியாது இருக்கும், இல்லை ஏதோ ஒரு வகையில் உடைக்கிற பிள்ளையில இறக்க முடியாது இருக்கும். இதெல்லாம் ஒரு பிள்ளைகளுடைய இறக்கம் காட்டுகிறதுக்கு தீர்மானிக்கப்படுகின்ற அளவுகோலாக இருக்காது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ஆளுமையை கொடுத்திருப்பான், ஏழுமையை கொடுத்திருப்பான். ஒரு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஏற்றுமான கெப்பாசிட்டியை கொடுத்திருப்பான். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு. எனவே நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு இருக்கின்ற ஆளுமைகளை, அவர்களுக்கு இருக்கின்ற திறமைகளை அடையாளம் கண்டு அதனூடாக அவரை வளர்க்க உட்பட வேண்டும். என்ன முட்டாள் அவன் அலையில குட்டியே அவன் நமக்கு வெறுப்பானவர்களான மாற்றிவிடக்கூடாது. பிள்ளை படிக்காவிட்டாலும் நல்ல ஒழுக்கத்தை படிக்கக்கூடியவராக நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய பொறுப்பு தாய்மாருக்கு இருக்கிறது. எல்லாருக்கும் இல்லாமல் இல்லாது. எல்லாரும் இந்த உலகத்தில் 3ஆம் வகுப்புல அல்லது 5ஆம் வகுப்புல பாடிக்கிறீர்கள், நீ என்னையா வரப்போறாங்க, எல்லாத்தையும் கேட்டாலும் டாக்டராக தான் வரப்போறோம். எல்லாரும் டாக்டரா வரையிலுமா? எல்லாரும் டாக்டர் வந்தால் ஊரில் 6 மேசம் வெளியேறது. எல்லாரும் இன்ஜினியராக வந்தால் 6 டாக்டர் ஆகுது. இந்த உலகம் ஓடுவதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய தக்சீம் இலாஹி ஒன்று இருக்கிறது. இறைவன் இந்த உலகத்தை இப்படித்தான் என்று பகுத்து வைத்திருக்கிறான். டாக்டர் தேவை, இன்ஜினியர் தேவை, லாயர் தேவை, டிரைவர் தேவை, கடல் தொழிலாளி தேவை, விவசாயி தேவை, எல்லாம் இந்த நாம் பெற்ற பிள்ளைகளுக்குள் இருந்து நாம் வரணும். இதை முதல்ல புரியணும். அல்லாஹ் தஆலா தான் அதை இயல்பாக கொடுக்கிறது. எனவே நாம் முதலில் கொடுக்க வேண்டியது என்னவென்றால், மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தால், அந்த மார்க்கமும் ஒழுக்கமும் மீது அவர்களுக்கு இறைவன் இயல்பாக என்ன ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ அந்த ஆற்றலுக்குள்ளால் எழுந்து வந்தவன் நல்ல பிள்ளையாக வாழ்வான். ஒரு மேஷன் நல்லவனாக இருக்க முடியாதா? ஒரு ஓடாவி நல்ல மனுஷன் அறிக்கலாதா? அவன் நல்ல வருவாயை பெற முடியாதா நல்லவனா இருந்தால்? ஒரு கடல் தொழிலாளி நல்லவனாக இருக்க முடியாதா? எல்லாராலும் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த ஆற்றல்கள் என்பதை வைத்து பிள்ளைகளை மற்றிட முடியாது. எனவே பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் கொடுத்து அவர்களுக்குள் இருக்கின்ற ஆளுமையை அடையாளம் கண்டு அவர்களை வெளியிலே கொண்டு வருகின்ற பொறுப்பை தாய்மார்கள் நிதானமாக நாம செல்லணும். அவனை குட்டி மட்டம் தட்டி அவர்களை நாம் நம்மீது வெறுப்பு வருகின்ற அடிப்படையிலே வளர்க்கக்கூடாது என்கின்ற விடயத்தை நாம் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு தாய் என்கின்ற பொறுத்தவரையில் நாம் ஒரு ஆசிரியை என்று நம்மளை சொன்னோம். ஒரு ஆசிரியை என்றால் நான் என்ன சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட படியாத ஒரு ஆள் போய் படித்து கொடுக்க வேணுமா? ஒரு மேக்ஸ் படித்து கொடுக்குற ஒரு ஆள்
மெக்ஸ் படியாமல் மெக்ஸ் படிச்சு கொடுக்க போனால் அவரால் படிச்சு கொடுக்கணுமா? அவரால் மெக்ஸ் படிச்சு கொடுக்கிற புள்ள உருப்படுமா? ஒரு மெக்ஸ் படிச்சு கொடுக்கிற ஆசிரியரிடத்தில், ஒரு சயின்ஸ் படிச்சு கொடுக்கிற ஒரு ஆசிரியரிடத்தில், இப்படி ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பாடத்தை படிச்சு கொடுக்கிற ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டிய அறிவை விடவும் ஒரு மாபெரும் அறிவு நிறைந்தவர்களாக தாய்மார் இருக்கணும். ஏன்னா அந்த புள்ள தாயிடத்திலிருந்து எல்லாம் படிக்கணும். அதுக்கான எல்லாரும் எல்லாம் படித்த மாதிரி இருக்கல, அந்த மன வளர்ச்சி இருக்கணும். யாரை கொண்டு எதை படிப்பிக்க முடியுமோ அதை படிப்பிக்கக்கூடிய அந்த ஆளுமையும் ஏழுமை இருக்கணும். இயற்கையில் நாம் முட்டாள்கள் கிடையாது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாபெரும் ஒரு அறிவு புலமை கொண்டவர்களாக இருந்தார்கள். நமக்கு அந்த முன்மாதிரி இருக்கிறது. ஆயிஷா நாயகியை பற்றி சொல்லுகின்ற போது இமாம் முஸ்தத்ரக் அவருடைய ஹாக்கிமில் ஒரு செய்தியை பதிவுகிறார்கள். மா ரஅய்து அஹதன் அலம பில் ஹலால் வல் ஹராம், அதாவது ஹலால் ஹராம் பற்றி அறிந்தவர்களில் ஆயிஷா நாயகியை விடவும் அறிந்த ஒரு ஆளை நான் காணவில்லை என்று சொல்கிறார்கள். அறிவில் ஒரு கடலாக ஒரு பெண் இருந்திருக்கிறார். நம்முடைய முயற்சி இல்லாம தான், நம்மளோட முயற்சி இல்லை. எனவே நாம் ஒரு பெரிய அமானிதத்தை சுமக்க விரும்புகின்ற நாம் இந்த அமானிதத்துக்கு பொறுப்பான தகுதியை நாம் பெற வேண்டும். தாயாகுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும். கணவனை பராமரிப்பதற்கு இப்படி நிறைய பிள்ளைகளை நாம் உருவாக்குறோம். பொம்பளை பிள்ளைகள் வளர்க்குறோம். ஒரு டீ ஊத்த தெரியாது, ஒரு வீட்டு பணிவிடை செய்யாது. இந்த பொம்மைகளை உருவாக்குற மாதிரி உருவாக்கிட்டீங்க. கல்யாணம் முடிச்சா 4 மாசத்துல பிரச்சனை. யார் உருவாக்கின? நாம் உருவாக்கின பிள்ளைதான். பொறுமை, கணவனை மதிக்கும் தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, மார்க்கத்தின் அடிப்படையில் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு, உரிமை, இதெல்லாம் போதித்து ஒரு தாயால் வளர்க்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை பொறுமையாகவும் நிதானமாகவும் தன் வாழ்வை கொண்டு செல்கின்ற நிலைமை ஏற்படும். அதே மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை வழக்கத்துல ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை ஒரு தாயால் ஊட்டி வளர்க்கப்பட்டால் அது எப்படி அதை பராமரிக்க வேண்டும், அதனை பொறுப்பு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைமை அவனால் உணரப்பட்டிருக்கும். இன்றைக்கு வாழ்க்கையிலே நின்று பிடிக்க முடியாமல் இளம் தென்மன சம்பதிகள் திண்டாடுகிறார்கள். காலை கோட்டுகள் எகிரி பாய்கின்றன. தலாக்கிற்காக போய் நிற்கின்றவர்களுடைய பட்டியலில் நம் சமுதாயத்து பிள்ளைகள் தான். எனவே நிறைய விடயங்கள் பெற்றோர்கள் அடிப்படையிலேயே பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய, பொறுப்புணர்ச்சி ஊட்டி வளர்க்க வேண்டிய, மார்க்க உணர்ச்சி ஊட்டி வளர்க்க வேண்டிய கடமைப்பாட்டோடு இருக்கிறோம். இன்றைய உலகம் என்பது மிகவும் சவாலான ஒரு உலகம். இந்த சவாலான உலகத்தை எதிர்கொள்கின்ற ஒரு ஆளுமையை, ஒரு திறமையை என் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. எதிர்வரும் உலகத்தை எதிர்கொள்வதற்கு மார்க்கம் என்கின்ற ஒரு மாபெரும் கேடயம் இல்லை என்றால் இன்று இருக்கின்ற எதிர்கால சந்ததிகளால் நின்று குடிக்க முடியாமல் போய்விடும். அவ்வளவு ஃபித்னா வரும். நபி அவங்க சொன்னாங்க, உலகத்தை பற்றி சொல்லக்கூட நேற்றைய விட இன்று மோசமா இருக்கும், இன்றைய விட நாளை மடு மோசமா இருக்கும். நேற்று இருந்த ஒருவன் சொல்லுவானாம், நேற்று பரவாயில்லை நின்றை சொல்லுவானாம். அப்படி மோசமான நிலைமை. ஒவ்வொரு நாளும் போக போக உலகத்தில் ஃபித்னாக்களும் சோதனைகளும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் பாதக செயல்களும் மலிந்து கொண்டே வரும். ஒரு மோசமான காட்சி. சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள இருந்து உம்மா வாப்பா மக்கள் எல்லோரும் ஒன்றாக பார்க்கின்ற அளவுக்கு கூச்சம் மங்கி போய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று நாம பார்க்கிற அளவுக்கு வந்துட்டு மனநிலை பழகி பேசிடுவா. ஒரு படம் பார்க்கும், ஒரு கட்டில் அறை காட்சி காட்டுறாங்க, அது மோசமான காட்சி. அதில் ஆறு இருந்து பார்க்கா, பாப்பா பார்க்கார், உம்மா பார்க்கா, மகன் பார்க்கான், மகள் பார்க்கால், எல்லாரும் இருந்து படம் பார்க்காங்க. நம்முடைய மனநிலைகள் எப்படி மாறி போயிருக்கின்றன. ஒரு காலத்தில் வாப்பா ஒளிச்சி படம் பார்ப்பார், பிள்ளைகளுக்கு தெரியாம. பிள்ளைகள் வாப்பாக்கு தெரியாம போப்பாங்க. பாப்பா என்னதான் படம் பார்த்தாலும் பாப்பா தெரியாம பார்த்து போட்டு பிள்ளைகள் பார்த்தால் கொண்டு அடிச்சு திராக்கால கட்டி தூக்கி அவர்களை நிமித்தி நேராக்கி அவர்களை நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார். என்ற யாரும் யாரையும் திருத்தியலாத நிலைக்கு நாம் மாறி இருக்கிறோம் அல்லவா? எனவே எதிர்காலம் என்பது ஆபத்தான ஒரு காலம். ஆபத்தான மிகவும் பித்னா நிறைந்த ஒரு காலத்தை, எதிர்காலம் அல்ல, இப்ப இருக்கிற காலத்திலேயே பிள்ளைங்கிறது நம்மளோட கொண்டோல்ல இல்லை. நல்ல பிள்ளைகள் நல்ல பெற்றோர்களாலும் முடியாம இன்னைக்கு
ஏன்னா நல்லவர்கள் கூடுதலாக இருந்தால் கெட்டவர்கள் நல்லவராக வாய்ப்பு கூட இருக்கு. இது கெட்டுப்போவதற்கான சூழல்களே நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாளைய உலகத்தை பற்றி யோசித்து பாருங்கள். எனவே ஒரு நல்ல ஒரு தலைமுறையை, இந்த உலகம் மாறிப்போகின்ற இந்த உலகத்தை நின்று பிடிக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறையை உருவாக்குகின்ற மாபெரும் பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அவர்களை பாதுகாப்பாக இந்த உலகத்தை கடந்து போவதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மாபெரும் கேடயம் மார்க்கம் என்கின்ற அந்த மாபெரும் கேடயம் தான். அதை கலட்டி வச்சு போட்டு இந்த உலகம் என்கின்ற பண மோகத்தை அவர்கள் தலைகளில் திணித்து பணத்திற்காக அலைமோதுகின்றவர்களாக, அதற்காக எதையும் செய்கின்றவர்களாக ஆக்குகின்ற ஒரு மாபெரும் பாவத்தை பெற்றோர்களாகிய நாம் செய்துவிடக்கூடாது. இந்த பிள்ளை வளர்க்குறதுல இன்னொரு விஷயம் என்னென்றால் பொறுமை இல்லாமல் அதனால தான் அர்ப்பணிப்புன்னு சொல்றது. தாய்மானத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்றால் அந்த அலுப்பு வரப்படாது. அலுப்பு வந்தால் பிள்ளையில பாடு முடிச்சு. அதுதான் அந்த பிள்ளை, அந்த தாய்க்கு இவ்வளவு பெருமானம் கொடுக்கின்றால் கஷ்டம். ராவைக்கு பிள்ளை பசியால் கத்துகின்ற போது நாம் எந்த மாச்சலும் பார்க்காம ஒழுங்குறோம் இல்லவா? இயல்பான நம்முடைய உணர்வு நம்மளை உந்தி தள்ளுகிறது. ஆனா ஒரு தாய்க்கு அப்படி இப்ப நிறைய பிள்ளைகள் உருவாயிடுச்சு. பிள்ளைகளுக்கு பால் ஊட்டி வளர்க்காமல் பொட்டிப்பால் போட்டு வளர்க்குகின்ற அளவுக்கு பிள்ளைகளுடைய மாற்றல் குணம் கூடிட்டு உலகம் மாறி போகின்ற சூழல் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் மாறி வந்தால் நிலைமை என்ன ஆகும்? எனவே பொறுமையாகவும் ஒரு நம்முடைய பணியுடைய சுமையை விளங்கி நடக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். ஒரு பொறுமை இழந்தால், பொம்புல ஒரு சுடுமூஞ்சியாக இருந்தால், எல்லாத்திலும் எரிந்து விழுகிற ஒரு ஆளாக இருந்தால், எல்லாத்துக்கும் கோபப்படுற ஒரு ஆளாக இருந்தால் அந்த பிள்ளைகளில் அது கூடுதலாக சாக்கம் செலுத்தும். தாயை போல வாயாடியாக பிள்ளை வருவாள், மோசமான நடத்தை உள்ளவராக பிள்ளை வருவாள். இதில் மிகவும் பக்குவம். நீங்க உங்களுக்கு மட்டும் உங்களை ஏமாற்றிக் கொள்ளவில்லை, ஒரு மாபெரும் சமுதாயத்தையே நாம் ஒவ்வொரு வீட்டிலும் இப்படி நடந்த என்னத்துக்கு யோசிக்காகும். எனவே தாய்மார்கள் அவரிடத்தில் எல்லோர்களை விடவும் பொறுமை இருக்க வேண்டும். நம்முடைய அந்த இருக்குங்கிறது நாம் நம்முடைய பிள்ளை வளர்க்கின்ற விடயத்தை இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி பிள்ளை வளர்க்குகின்ற விடயத்தில் நாம் காட்ட வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கு. அதில் ஒன்று என்னென்றால், என் பிள்ளைகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றவர்களாக தாய்மார்கள் எப்போதுமே இருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்காக நலம் பாராட்டு. நம்முடைய வாயிலிருந்து ஒரு நாளையிலும் என் பிள்ளைகளை திட்டுகின்றவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. நாம கேட்கிறது நொந்து போய் என் பிள்ளை நமக்கு எதிராகத்தான், அவன் செய்யற பிள்ளைதான், அவன் செய்யறது மிச்ச அநியாயம் தான். ஒரு தாய்க்கு செய்யக்கூடாத வேலை தான், ஒரு தந்தைக்கு செய்யக்கூடாத வேலை தான். ஆனால் நாம் மனம் நொந்தால், அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டால் என் பிள்ளைகளுடைய நிலை என்ன ஆகும்? ஒரு தாயுடைய மனம் நொந்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டான். உலகத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தாய்க்கு ஒருவன் அநியாயம் செய்கின்ற போது அந்த தாய் மனம் நொந்து விட்டால் அந்த பிள்ளை இந்த உலகத்தை இழந்துடுவான், மறுமையை இழந்துடுவான். எனவே என் பிள்ளைகள் விடயத்திலே என் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வர வேண்டும் என்பதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சியின் சம அளவு, அதனை விட அளவு அல்லாஹ்வின் மீது நாம் தவக்கல் வைத்து அல்லாஹ்விடத்திலே அந்த பொறுப்பை சாட்டி, யா அல்லாஹ் என் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்குவதற்கு நீ அருள் புரி என்று பிரார்த்தனையோடு நம்முடைய முயற்சிகள் இருக்கு. நம்முடைய முயற்சி மட்டும் அங்க வெற்றிதாரல், அல்லாஹ் நாடாமல் எமக்கு எதுவும் நடவாது. எனவே அல்லாஹ் எமக்கு என் பிள்ளைகளுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இபாதுர் ரஹ்மான் சூரத்துல் ஃபுர்கானிலே கடைசியில வார சில வசனத்தில் அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற போது அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வல்லதீன, அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், யகூலூன, சொல்லுவார்களாம், ரப்பனா, எங்கள் இறைவனே, ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியிடம் இருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை அளிப்பாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்வார். எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கித்தா, என் பிள்ளைகளை எங்களுக்கு மன மகிழ்ச்சிக்குரியவர்களாக ஆக்கித்தா, இன்மைக்கும் மறுமைக்கும் பயன்படக்கூடிய பிள்ளைகளாக என் பிள்ளைகளை நீ ஆக்கித்தா
எனக்கும் அவனுக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனுள்ள பிள்ளைகளாக அவர்கள் அமைவதற்கு அல்லாஹ்வே நீ அருள் புரி என்கின்ற பிரார்த்தனைகள் எப்போதுமே நம்மகிட்ட இருந்துக்கணும். இதிலிருந்து ஒருபோதும் ஒரு தாய் ஓயவே முடியாது. என் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் அருள் புரி, என் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டு, என் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் இஹ்லாஸை கொடு, என் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு, என் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நீ நல்லறிவை கொடு, என் பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கு பயமுள்ள பிள்ளைகளாக ஆக்கு என்று நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அழுது தொழுது தஹஜ்ஜத்தில் நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் மேலாக அதற்கு முத்தாய்ப்பாய் அதற்கு உறுதியாய் இந்த பிரார்த்தனை என்கின்ற பேராயுதத்தை பெற்றோர்கள் தன் கைகளில் எடுக்க வேண்டும். இது பிள்ளை வளர்ப்பில் முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள் தேவை. நூஹு அலைஹிஸ்ஸலாத்திர மகன், ஒரு நபீர மகனே செல்லுக்காம நபியை விட்டு மூழ்கி பிரிஞ்சு போய் கடல்ல மூழ்கி போய்த்தான், பெரும்பள்ளத்தில் அழிஞ்சு போய்த்தான். ஒரு நபீர மகன், நம்முடைய மகன் எம்மாத்திரம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இந்த விஷயத்தில் நல்லா யோசிச்சு நடந்து கொள்ளணும். ஒரு நல்ல புள்ள வளர்ந்தா கிடைக்கிற பிரயோஜனத்தை சொல்லும் பார்ப்போம். புள்ள உண்டு நல்லா, அந்த பிள்ளைகிட்ட மார்க்கமும் நல்ல ஒழுக்கமும் உள்ள ஒரு பிள்ளை நாம் உருவாக்கிட்டோம் என்றால் நமக்கு 2 வெற்றி. நல்ல மார்க்கமும் நல்ல ஒழுக்கமும் உள்ள ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டால் நமக்கு 2 வெற்றி. ஒன்று, இந்த உலகத்தில் நமக்கு இயலாத காலத்தில் நமக்கு சேவை செய்வதை ஒரு பெருமையாகவும் ஒரு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாகவும் நினைத்து அந்த பிள்ளை நமக்கு ஊழியம் செய்வாள். பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்தும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எவர்கள் சுவர்க்கம் முடியவில்லையோ அவர்கள் நாசமா போகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து அவர்களுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று ஒரு நல்ல பிள்ளை நினைக்கும். கிழவி இன்னும் சாகுறான் இல்லையே என்று நினைக்கிற பிள்ளையாக நம் பிள்ளை உருவாகிடக்கூடாது. பெற்றோர்கள் மீது அன்பும் இரக்கமும் காட்டுகின்ற பிள்ளையாக அவன் வருவான். நல்ல ஒழுக்கமும் நல்ல மார்க்கமும் கொடுக்கப்பட்ட பிள்ளை. இது இந்த உலகத்தில் நீங்க நாம் காண்கின்ற பெருமறுபடியா இருக்கும். அப்படி மார்க்கமும் பெற்றோருடைய முக்கியத்தையும் குர்ஆன் சுன்னாவின் ஒளிவில் விளங்காத அந்த பிள்ளைண்டால் நம்மளை பார்க்க மாட்டான். இன்னைக்கு பார்க்க அப்பா அம்மா அந்த பிள்ளை நல்ல அறிக்கொடும் பண்ணதுக்காண்டி வாயக்கட்டி வைத்தக்கட்டி வெயிலையும் மழையிலையும் உருவாக்கி அவனை பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் படித்து பெரும் பெரும் சம்பளத்தெல்லாம் எடுக்கக்கூடியவனாக நிலைக்கு ஆளாக்கி விட்டதற்கு பின்னாலும் அந்த வாப்பாவும் உம்மாவும் வளர்ந்த அதே கரையான் புத்து நிறைந்த வீடுகளுக்குள் இன்னும் அந்த பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் வளர்க்கப்பட்டு உச்சாணியிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிள்ளைகள் இன்னும் உச்சியிலே ஏறி நிறந்து குனிந்துதான் பிள்ளைகளை பெற்றோர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நம்மளோட வச்சு பராமரிக்கணுமே என்று உணர்கின்றவர்கள் இல்லை. அவர்களுடைய மனைவிமார்களை அவர் ஏற்றுக்கொண்டு ஆதரித்து அவருடைய கணவனுடைய தாய் தந்தை கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் படிப்பித்தவர்கள் என்று அவர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த பக்குவமும் இல்லாமல் அவர்களுக்கு கட்டுப்பட்டு தாய்களுக்கு இந்த உலகத்தில் முதல் 3 இடங்களையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த முதலிடத்தில் எந்த இடத்தையும் கொடுக்காமல் உதறிவிட்டு போகின்ற துர்ப்பாக்கியமான பிள்ளைகள் உருவாகுவார்கள். இந்த பிள்ளைகளை மார்க்கத்திலேயும் ஒழுக்கத்திலேயும் நாம் ஒழுங்கு அவளை காட்டி. 2வது, மறுமை பிரயோசனம் கிடைக்கும். நீங்க இப்ப நாம இப்படி மார்க்கத்தையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்க்காட்டி இந்த உலகத்தில் நமக்கு பயன் இல்லாம பேத்துருவான், மறுமையும் இல்லாம பேத்துருவான். இப்படியான பிள்ளைகள் தான் கூலிக்கு ஆள் பிடிச்சி வாப்பா மௌத்த பேத்தாரு ஊரா 4 கதைக்கானோடு கத்த மோதுறதுக்கும் பாத்தியா ஓதுறதுக்கும் குர்ஆன் ஓதுறதுக்கும் என்ன செய்யணும் என்று சும்மா சடங்கிற்கும் சம்பிரதாயத்துக்கும் செய்கிறவர்கள் உருவாகுவார்கள். உண்மையாக அந்த பிள்ளை அல்லாஹ்வை பயந்த பிள்ளையாக இருந்தால், மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்ந்த பிள்ளையாக இருந்தால், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தன் பெற்றோர்களுக்காக எப்போதுமே அவர்களுடைய மௌத்தானாலும் சரி உசிரோடு இருந்தாலும் முதலாவது துவா அவர்கள் தனக்கு பாவ மன்னிப்பு தர்றதோடு தன் பெற்றோருடைய பிள்ளைகளை மன்னித்து நல்லருடைய அல்லாஹ் என்று பிரார்த்திக்கின்ற பிள்ளைகளாக தமிழ் ஆதரிப்பாங்க. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகள் விடயத்தில் மறுமை நாளை பற்றி சொல்லுகின்ற போது, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு இல்லா மின் ثلاث
ஒரு இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் தலாசத்தின். ஒரு அடியான் மௌத்தாவிட்டால் அவனுக்கு இந்த உலகத்துக்கு இடையில் என்ன எல்லா உறவுகளும் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 விஷயத்தை தவிர. ஒன்று சதகா ஜாரியா, நிலையான தர்மம். 2 நாம் கற்றுக் கொடுத்த பயன்மிக்க ஒரு அறிவு, அதனால் ஒருவர் பயன் பெற்றார், அவர் பயன்பெற்றும் காலமெல்லாம் எனக்கும், நாம் மௌத்தா போனாலும் அவர் பயன்பெற்றிருக்கிறார், நாம் பயன்படுத்தி அவர் கற்றுக் கொடுத்த இன்னொரு ஆளை கற்றுக் கொடுக்க, இன்னொரு ஆளை கற்றுக் கொடுக்கிறது, இப்படியே அது போய்கொண்டிருக்கும் காலமெல்லாம் எனக்கு. 3வது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஒரு நல்ல சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையை பெற்று பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை, அந்த பிள்ளையுடைய பிரார்த்தனை, இதுதான் நாம் மௌத்தாக்க போனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்று சொல்கிறார்கள். அஹமதிலே இப்னு மாஜாவிலே வருகின்ற இன்னொரு ஹதீஸ், சில அடியார்களுடைய நன்மை அந்தஸ்துகள் திடீரென்று சொர்க்கத்தில் உயர்த்தப்படுமா. அவங்க கேட்பாங்களாம், எப்படி நாங்கள் இப்படி திடீர்னு உயர்த்தப்பட்டோம்? அவர்களுக்கு சொல்லப்படுமாம், பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன் பிள்ளைகள் உனக்காக கேட்ட பிரார்த்தனையின் காரணமாக உன்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்களாம். இன்மை பயன் மறுமை பயன் இரண்டும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு தரப்பட்ட அமானிதமாகிய என் பிள்ளைகளை மிகவும் அர்ப்பணிப்போடு மிகவும் தியாகத்தோடு நாம் அதற்காக பிரிப்பேராகி தயாராகி என் பிள்ளையை ஒழுங்கா வளர்க்கணும் என்கின்ற அந்த உணர்வோடு, அல்லாஹ் கேட்பான் என்கின்ற அந்த உணர்வோடு, சுயநலமாக அவர்கள் இன்மையிலும் என்னை பார்க்க வேண்டும், மறுமையிலும் நாம் மௌத்தானதற்கு பின்னால் எனக்கு அவர்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி நிறைய விடயங்கள் இந்த தலைப்பிலே சொல்ல முடியும். என் பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கொடுக்க வேண்டும், அதில் மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும், நல்லொழுக்கத்தை கொடுக்க வேண்டும், தன்னம்பிக்கையும் கடமை உணர்வையும் கொடுக்க வேண்டும். இப்படி பல பொறுப்புகள் இருக்கின்றன. இந்த பொறுப்புகளை எல்லாம் சுயநலத்தை ஊட்டி வளர்க்காதங்க, பொது நலத்தை ஊட்டி வளங்க. இப்படி பல விடயங்களை ஊட்டி வளர்ப்பதன் மூலமாக உங்களுக்கும் சமூகத்துக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள ஒரு நல்ல ஒரு தலைவனை, நல்ல ஒரு பிள்ளையை உருவாக்கிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படியான ஒரு நல்ல குழந்தையை உருவாக்குகின்ற நல்ல பாக்கியம் பெற்ற தாயாக உங்களை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.